ஐநாட்டுணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன், நிலா, சோழன் எல்லாரும் கெஞ்சி கேட்க சந்தாவோடைய அம்மா அப்பா ஒரு வழியாக மனசிறங்கி வந்து, போங்க கூட்டிகிட்டு போங்க, எவ்வளோ இனிமேல் நீ எனக்கு பொண்ணே கிடையாது, உடனே நான் தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தாவோடைய அம்மா அப்பா சொல்ல, அப்போ தான் சந்தா அப்பா அப்பா நீ மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, நீ என்ன மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், எல்லாரும் முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி என்னைய தலை குனிய வச்சுட்டேன், இனிமேல் நீ எனக்கு பொண்ணே கிடையாது, இவளை கூட்டிகிட்டு போங்க இவளை அப்படின்னு சொல்லி சந்தாவோடைய அம்மா அப்பா சொல்ல, அப்போ தான் சோழன், அண்ணே அது அவங்களே சொல்லிட்டாங்களே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சந்தா, சோழன், நிலா, பாண்டி, பல்லவன் எல்லாரும் சென்னை வந்துடுறாங்க. சென்னை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோழன் சேரனை ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடறாரு. உன்னையெல்லாம் போய் நான் பெரிய இதாக நினச்சி வச்சுருந்தேனே, அது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையை தொடங்கினதப்ப எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அண்ணன் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கையில் நான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டேனேன்னு சொல்லி ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. ஆனால் நீ இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்க, இதெல்லாம் உனக்கெல்லாம் நல்லா இருக்கானே, நான் வேற உன்னை என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ தானே தெரியுது உனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரியா ஜாட மாடையா பேச, இது சந்தா பார்த்துட்டு சந்தாவுக்கு கோபம் வருது. சோழன் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, என்ன நிலா நீ வேற, நான் என்னென்னமோ நினச்சிருந்தேன் அண்ணனை பற்றி, ஆனால் அண்ணன் இப்படிலாம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை, சே இனிமேல் உன்னை போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி வெறுப்பாகவும் அசிங்கமாகவும் அர்த்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சந்தா சொன்னது போய் சேரனுக்கு அது என்னன்னே தெரியலை, சந்தா என்ன சொன்னாங்கன்னு தெரியலை, சந்தா ஆமான்னு சொல்லி தலையாட்டினது மட்டும்தான் இங்கே சேரனுக்கு தெரியும். மற்றபடி சந்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுக்கு தலையாட்ட தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஒன்றுமே தெரியலை. பாவம் அப்புறானி இங்கே சோழன் என்னென்னமோ பேச, டேய் என்னடா ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, ஓ உனக்கு கோபம் வேற வருதோ, அவங்க அம்மா அப்பா உன்னை சும்மா விட்டுருக்காங்க, இதே இது வேற யாராவது இருந்தாங்கன்னு வை அவ்வளவுதான் குமுறுன்னு குமிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, அப்பதான் சந்தாவுக்கு கோவம் வந்தது, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன அண்ணன்ற ஒரு மரியாதையே இல்லாம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நீங்க என்ன பேசினாலும் அவர் அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சீங்களா? ஒரு அளவுதான் சோழன், நீங்க பேசுறத நானும் பொறுமையா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னமோ சொன்னீங்களே ஏதோ நான் உன்னை அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன்னு, அவருடைய குணம் என்னன்னு முழுசா உங்களுக்கு தெரியுமா? இத்தனை வருஷம் கூட இருக்கீங்களே, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கண்டிஷன் போட்டவர், சோழனும் நிலாவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிறணும்னு சொன்னவர், அப்படிப்பட்டவரையா நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தெரியும், அவர் இன்ன வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாம நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, சோழனுக்கு ஒண்ணுமே புரியல. சந்தா நீ ஏன் கோபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, நீங்க இப்படித்தான் எல்லாரையும் பேச விட்டுட்டு அமைதியா இருக்கிறதுனால எல்லாரும் உங்களை ரொம்ப இலக்காரணமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா ஹிந்தியில சொல்ல, சந்தா விடு சந்தா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, இங்க பாருங்க அவரே இப்படி பேசுறாரு தெரியுமா, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, நீங்க நானும் சேர்ந்து இருந்ததுனால பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பா, வயிற்றுல வளர குழந்தைக்கு சேரன் தான் அப்பா அப்படின்னு சொல்லி அங்கே மணமேடையில் எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன், இதைத்தான் நான் ஹிந்தியில் சொன்னேன், அதனால தான் உங்களை நான் தலையாட்ட சொன்னேன், நீங்களும் சரின்னு சொன்னீங்க ஆமான்னு சொன்னீங்க, அதை எல்லாரும் இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் அப்பா வாயிட்டதும் நான் கெட்டு போயிட்டதாவும் உங்கள் தம்பி பேசிக்கிட்டு இருக்காரு, அதான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் எல்லாமே தெரியும்னு சொல்லி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு, எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, இதைத்தான் நீ ஹிந்தியில் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, ஆமாம் நான் தமிழில் சொல்லியிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஒத்துருக்க மாட்டீங்க, அமைதியாகவே இருந்திருப்பீங்க, ஹிந்தியில் நான் சொன்னதுனால தான் உங்களுக்கு புரியலை, நீங்கள் என்னைய பார்த்ததுனால நான் தலையாட்ட சொன்னேன், அதனால தான் அந்த கல்யாணம் நின்றுச்சு, எனக்கு வேற வழி தெரியல, அத்தனை பேர் வந்தீங்களே உங்களால் கல்யாணத்தை நிப்பாட்ட முடிஞ்சா, சண்டை தான் போட முடிஞ்சு, ஆனால் நான் சொன்ன போயினால கல்யாணமும் நின்று எங்கள் அம்மா அப்பா உங்களோட அனுப்பியே வச்சுட்டாங்க, எப்படியோ நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, சரி சந்தா விடு, நீ எதுக்கு சோழன் மேலே கோபப்பட்டுக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க சோழன், இனிமேல் அவரை மரியாதை குறைவாக நீங்கள் பேசக்கூடாது, வாங்கண்ணே போங்கண்ணே, அதே மாதிரி தேவையில்லாமலாம் அவரை பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பட்டுன்னு பேச சோழனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. பல்லவனுக்கு பார்த்தா இது சரின்னு தோணுது. அப்படி போடுங்க சந்தா அண்ணி, அண்ணன் ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கு,
2-3 நாளாவே நிலா அண்ணிக்காக ஏத்துக்கிட்டு பேசுறேன்னு சொல்லி சேரண்ணனை மட்டம் தட்டியும் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டீங்கல்ல, எப்படி நீ சோழன் என் பேசுதுன்னு பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் மனசுக்குள்ள நினைக்க சோழன் ரொம்ப சோகமா போயிடுறாரு. நிலா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இல்லை நிலா, நான் அண்ணன் ஏன் அண்ணன் அப்படின்ற உரிமையில தான் அப்போலேருந்து இப்போ வரையே எப்பயுமே அப்படித்தான் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போதான் தெரியுது அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்க முன்னாடி அண்ணனை மரியாதை இல்லாமல் பேச முடியாது, அண்ணன் மேலே உரிமை எடுக்க முடியாதுன்னு இப்போதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, சோழன் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சந்தா அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் அண்ணனை ஓவராகவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன நிலா நீயும் அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டே பேசுகிற அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் சோழன் நமக்கு திரும்ப கிடைக்கும், நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா அந்த மரியாதை திரும்ப கிடைக்கும். நீங்கள் அண்ணனை வயசில் பெரியவர், இந்த வீட்டில் மூத்தவர், அவரை 2 நாளாகவே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இன்ஜினியர் வேலை எடுத்து கொடுத்த விஷயத்துலேருந்து அண்ணனை கொஞ்சம் ஓவராக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. இப்போ சந்தா சொல்லிட்டாங்க, நான் உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல, ஆனால் இனிமேல் சேரன் அண்ணன் கிட்ட மரியாதாவே நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் சோழன் கிட்ட பாண்டி வந்து, சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், டே பாண்டி பாருடா, வீட்டுக்கு ஒரு பொண்ணு உள்ள வந்தா குடும்பமே 2000 போலே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நீ அவ்வளோலாம் நினைக்காதடா, அவங்க முன்னாடி நீ சேர அண்ணனை இப்படிலாம் பேசினேன்னா அவங்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும், விடு சகஜமா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், மறுநாள் சேரனுக்கும் சந்தாவுக்கும் கோயில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க. மறுநாள் காலையில சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நிலா, சந்தா, நடேசன், அப்புறம் செம்பருத்தி, வானதியோடைய அம்மா அப்பா, கார்த்திகாவோடைய அம்மானு சொல்லி மொத்த குடும்பமும் கோயிலில் வந்து நிற்க சேரன் சந்தா கழுத்துல கோயிலில் வச்சு தாலி கட்டிடுறாரு. அப்பாடா நல்லபடியாக உன் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பதான் நிலா, ஆமாம் யார் இவங்கள காலையில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, நானும் கேட்கன்னு நினச்சேன், வேலையில் எப்படியோ மறந்துட்டேன், ஆமாம் யார் இவங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஏமா நீ மறந்துட்டியா, நான் அன்னைக்கு தான் சொன்னேனே, என்னுடைய முன்னாள் காதலியை பார்த்தேன், அவளை பார்த்தது என் பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு, அவ தான் இந்த முன்னாள் காதலி, இவ பேரு செம்பருத்தி, நான் செம்பான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, என்னது செம்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, அட ஆமாம்மா இவ தான் என் முன்னாள் காதலி, சரி இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, இவ நம்ம தெருலேருந்து 2 தெரு தள்ளி ஒரு கடையில் இட்லி, தோசை, கறி குழம்பு இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கா, அந்த கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்போ அன்னைக்கு வீட்டுக்கு இட்லி பொட்டலமாக வந்துச்சே, இங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அட ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே சிரிக்கிறாரு.